அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு வெளியான அறிவிப்பு. சுரேஷ் தலைவிற்கு எதிராக 200 CID கோட்டபாயவின் ரகசிய பிரிவில் 134 பேர். எரிபொருள் விலை குறைப்பு QR முறைமை நீக்கம் வெளியான அறிவிப்பு. திருகோணமலையில் பழைய காவல் நிலைய காணியில் 40 தோட்டாக்கள் மீட்பு. தெரணியாகலவில் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசேட விசாரணை. யாழில் நேர்ந்த சோகம். சாரதி பயிற்சிக்கு சென்ற 22 வயது இளைஞன் விபத்தில் பலி. சட்டவிரோத கைத்துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது. கனடாவில் பொதுவழியில் பெண்ணை தாக்கி அநாகரிகமாக செயற்பட்ட இலங்கையர் கைது. ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தம். இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கடும் அழுத்தம். ரத்து செய்யப்பட்டது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு தேவையான நிதியினை எமது அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பார்வையினை நேற்றைய தினம் பார்வையிட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் புதைகுழி தொடர்பிலான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும், அதற்குரிய சகல நடவடிக்கைகளையும் நீதியமைச்சர் செய்யும். கடந்த கால அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று எங்களுடைய அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டாது. எங்கள் அரசாங்கத்தை தமிழ் மக்கள் முழுமையாக நம்பலாம். வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி குற்றம் செய்த அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும். அதற்காக விசாரணைகளின்றி எவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. இராணுவத்தினர் படுகொலைகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாம் இராணுவத்தினருக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேசலை கைது செய்யப்பட்டு தற்போது வரை தொடர் விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் சுரேசலை பற்றி நாளுக்கு நாள் ஏராளமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே சலே செய்ய வேண்டிய கடமையாகும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது இவ்வாறிருக்க கோட்டபாய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டாரு கோட்டபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிய பின்பு 2022 ஜூலை முதல் 2024 பிப்ரவரி 21 வரை அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 19 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை பெற்றுக்கொண்டமைக்காக கைது செய்யப்பட்டார். இதேவேளை கோட்டபாயவின் ரகசிய பிரிவில் 134 பேர் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக முறை தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகின்றது. இந்த நிலையில் எரிபொருள் விநியோகத்தின் போது QR குறியீட்டை பயன்படுத்துவதை நீக்குவது தொடர்பில் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஊடகம் ஒன்றின் கேள்விக்கு பதிலளித்த போதே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJ ராஜகருணா இதனை தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்த வேகத்திற்கு இணையாக விலை குறையவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மேலும் எதுவித தடைகளும் இல்லை எனவும் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தையில் தற்போது எரிபொருள் விலைகள் வீழ்ச்சியடைந்து வந்த போதிலும் தற்போதைக்கு உள்நாட்டில் விலைகளை குறைக்கக்கூடிய சாத்தியமில்லை என தொழிலாளர் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் ஒரு தொகை தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. தமிழகமும் பழைய காவல் நிலைய காணிக்குள் காணியை சுத்தம் செய்யும் போது இவை மீட்கப்பட்டுள்ளன. இது குறித்து தமிழகமும் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து நேற்றைய தினம் குறித்த காணிக்குள் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இன்னும் இதுபோன்ற ஆயுத பொருட்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பழைய காவல் நிலையத்தை விட்டு புதிய கட்டடத்திற்கு இடம் மாறி ஒரு வருடத்தை கடந்துள்ள நிலையில் காணியை துப்புரவு செய்யும் போது சப்பாத்து அணியும் காலுறையில் சுற்றி வைக்கப்பட்ட அந்த நிலையில் குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தமிழகமும் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
தெரணியாகல நூரி வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றை சோதனையிட சென்ற அவிசாவளை பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர் குழுவினர் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குழுவொன்றை கைது செய்ய சென்ற போதே அவிசாவளை பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இச்சம்பவத்தில் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை தாக்குதலை நடத்திய கடத்தல்காரர்கள் குழுவினரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்காக பயிற்சிக்காக சென்றிருந்த குறித்த இளைஞர் பயிற்சி நிறைவடைந்த பின்பு வாகனத்தில் இருந்து இறங்கி வீதியை கடக்க முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அச்சுவேலி பாரதி வீதி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சாணுஜன் என அடையாளம் காணப்பட்ட இளைஞர் மீது எதிர்த்திசையில் வேகமாக பயணித்த மீனேற்றி சென்ற வாகனம் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மீனேற்றி சென்ற வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொலனறுவை மாவட்டம் எலகர பகுதியில் சட்டவிரோதமாக கைத்துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எலகர பகுதியைச் சேர்ந்த 57 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த நபர் 2 வருடங்களுக்கு முன்பு இராணுவ சேவையிலிருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தமை தெரிய வந்துள்ளது. எலகர பகுதியில் நபர் ஒருவர் அனுமதியின்றி துப்பாக்கி ஒன்றை வைத்திருப்பதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றும் அதற்கான 7 தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடாவில் பெண்ணொருவரை பொதுவெளியில் வைத்து தாக்கியதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்ட இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோவை சேர்ந்த 36 வயதான திருக்குமரன் கந்தசாமி என்பவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்லாமிய பெண்ணொருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். டர்ஹாம் பேருந்தில் ஹிஜாப் அணிந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் ஸ்கார்ஃப்ரோவில் பயணித்துக் கொண்டிருந்த டர்ஹாம் பேருந்தில் வெறுப்புணர்ச்சி தூண்டப்பட்டதாக இலங்கையர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பேருந்தில் இருந்தபோது பாதிக்கப்பட்டவரை அணுகி பல இழிவான மதவாத எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை தாக்கியதாகவும் சிறிது நேரம் கழித்து பேருந்திலிருந்து இறங்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையே மீண்டும் ஒரு புதிய போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு அளிக்குமாறு தான் இஸ்ரேலை வற்புறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தான் இஸ்ரேலிய தரப்புடன் பேசியதாகவும் இந்த போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு நேர்மறையான விஷயம் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு இது ஹேக்கில் வைக்கப்பட்ட ஒரு சிறிய ஐசிங் போன்றது என தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவுடனான தனது உறவு குறித்து பெருமிதம் வெளியிட்ட ட்ரம்ப், நான் எப்போதும் நெதன்யாகுவுடன் நல்ல உறவையை கொண்டுள்ளேன் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சந்திப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வரும் நாட்களில் நடைபெறவிருக்கும் கூட்டத்திற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் சில பகுதிகள் செயல்படுத்தப்படுவதை பொறுத்தே அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் போர் தீவிரமடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க தரப்புகள் கூறியுள்ளன. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இடைக்கால ஒப்பந்தம் ஒரு நீடித்த மத்திய கிழக்கு அமைதி ஒப்பந்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இதனால் பாதிக்கப்பட்டன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.